வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குற அந்த நல்லதை எதிர்பார்த்த நபர் நீங்கள் தான். நல்ல எதிர்காலத்திற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நம்முடைய பதிவுகள் அவங்க கண்ணில் படும் நான் நம்புகிறேன். ஆகையால் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து பதிவுகளை பார்த்து பயன்பெறுங்க. இந்த பதிவு தனிமரமாய் நிற்கும் கும்பராசினர். என்னங்க தனிமரமாய்? ஆமாம், கும்பராசிக்காரர்களை பற்றி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துட்டோம். கடந்த பல வருடங்களாக இவர்கள் சனி பகவானுடைய தாக்கத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா மன ரீதியாகவும் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் மேலே வெறுப்புகள் ஏற்பட்டுருச்சு. கும்பராசினர் இன்றைக்கி வாழ்க்கையில் ஓரமாக ஒதுங்கி நின்று தனிமரமாக நிற்கிற மாதிரி அந்த ஒரு மன அழுத்தத்தில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சு இவ்வளோதாப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச ஒரு இடத்துல ஒரு கமா போட்டு திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி நம்முடைய பதிவுகள் கும்பராசினருக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும்னு நம்பி தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெலாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நம்பிக்கையோடு நம்ம கையால் தயாரித்து கொடுத்தோம். நல்லதே நடக்கும். கந்திருஷ்டி சாம்பிராணி. கந்திருஷ்டி பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? ஐயா இதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மாங்க, கந்திருஷ்டின்னா ஒன்று கிடையாதுன்னு சொன்ன நபர்களே, நம்மக்கிட்ட அப்படி சொன்ன நபர்களே சில வருடங்கள் கழித்து அதனுடைய தாக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாங்க ஐயா கரெக்டு, நீங்கள் சொன்னது உண்மை, ஏதோ ஒரு நெகட்டிவான சில அதிர்வலைகள் நம்மளை அடுத்த கட்டம் போக விடாமல் தடுக்குது, நல்ல விஷயங்களை தடுக்குது. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் சில நல்லது நடக்கலைன்னு யோசிக்கிறப்ப தான் தெரியுது, நம்மை நோக்கி வந்த சில கெட்ட அதிர்வலைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணிடுது அப்படின்னு. ஆகவே தான் நான் சொல்கிறேன், என்றைக்குமே ஒரு மனிதன் இந்த காலகட்டத்தில் தன்னை சுற்றிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கணும். இங்கே எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்மளை நோக்கி நெகட்டிவான அதிர்வலைகள் வரலாம். ஆனால் அது நம்ம பக்கத்தில் நெருங்குறப்ப அது நெருங்கவே கூடாது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். ஆகையால் தான் நம்ம கையால் தயாரித்து இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி கொடுத்தோம். இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். நல்லதை நினைக்கிறவங்களுக்கு நல்லது அடைவதை இங்கே யாராலுமே தடுக்க முடியாதுன்னு. ஆகையால் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் 9345397996 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். கும்பராசினர், கும்பராசி, மகர ராசி, சிம்ம ராசி அப்படின்னு குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க இருக்காங்க. ரொம்பவே லைஃப்பில் கஷ்டப்பட்டு வரக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏங்க அப்போ மற்றவங்களுக்குலாம் கஷ்டமே இல்லைங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மனிதனாய் பிறந்த அனைவரது வாழ்விலும் சில காலகட்டங்கள் கஷ்டங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி தான் வந்தாகணும். அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இது ஏதோ ஒரு ரீதியில் ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம்ன்றது வரும். அது மன ரீதியாக வரலாம், பண ரீதியாக வரலாம், உடல் ரீதியாக வரலாம், உறவுகள் ரீதியாக வரலாம். அந்த வகையில் கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால், அதுவும் இப்போ தான் பக்கமாக தான் கடந்த சில வருடங்களாக தான் இவர்கள் பட்ட வேதனைகள் சொல்லில் அடங்காதவை. நம்ம சும்மா ஒரு வார்த்தையில் இவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ரொம்ப அல்லோலப்பட்டுட்டாங்க, படாத பாடுபட்டாங்க, நம்ம வார்த்தைக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நொடிகளையும் கடந்த கும்பராசிக்காரர்களுக்கு தான் அதனுடைய வேதனையும் வலியும் என்ன அப்படின்றது தெரியும். புரியுதுங்களா? அப்போ அதான் சொல்லுவாங்களா, அவங்கவுங்களுக்கு அது தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுடைய வலியும் வேதனையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவ்வளவும் இன்றைக்கி பார்த்த இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் அந்த கடைசி கட்டத்தில் இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் தான் இனி மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்துட்ருக்காங்க கும்பராசினர். எதிர்பார்ப்புகள் இப்போ அதிகமாகிடுச்சு இந்த ராசினர். ஏங்க கும்பராசிக்காரங்க நம்ம சேனலில் நிறையா குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு தான் நிறையா பதிவுகள் வந்துருந்துருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மை சொல்லணும்னா கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்னும் எத்தனை 1000 பதிவுகள் போட்டாலுமே அது பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய வாழ்வில் இவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எண்ணில் அடங்காதவை. ஏன்னா இவங்களை சுற்றி அவ்வளோ விஷயம் இருக்கும் கும்பராசிக்காரங்களை சுற்றி. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்களாலேயே புரிஞ்சிக்க முடியாதுன்ற சூழ்நிலையெல்லாம் இவங்க கடந்து வந்திருப்பாங்க. நம்ம முதல்ல யார், நம்ம ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குறோம், எதனால் இப்படி செஞ்சிட்ருக்கோம், இதெல்லாம் சரியா தவறா அப்படின்னு தன்மீதே கேள்வி கேட்டுக்கொண்டவர்களாக தான் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இது வயதில் மூத்தவர்கள், பல காலநிலையை கடந்து வந்தவர்கள், வாழ்க்கையின் பாடத்தை படித்தவர்கள். இது நான் சொல்கிறதுல எந்தளவுக்கு அதில் முக்கியத்துவம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ
இந்த கும்ப ராசியினரை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்தந்த காலநிலைக்கு ஏற்ற கிரகநிலை பலன்களை கண்டிப்பாக இங்கே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இப்போது ஒரு கூட்டத்தில் இப்போ ஒரு நேராக ஒரு கூட்டங்கள் வருது, ஒரு ஒரு 1000 பேர் 200 2000 பேர் வராங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் பூந்து அடுத்த ஆப்போசிட் இடத்துக்கு போய் நீங்கள் நிற்கணும். அதாவது அந்த கூட்டத்தை கடந்து நீங்கள் போகணுன்னா அங்கே எப்படிப்பட்ட நபர்கள் வருவாங்க, எவ்வளோ வேகத்தில் வருவாங்க, எந்த மனநிலையில் வருவாங்க, நம்ம எப்படி அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு எங்கெங்கே நகர்ந்து நம்ம அமைதியாக கடந்து நம்ம அந்த சேஃபாக அந்த இடத்துக்கு போகணும். இதே தான் லைஃப்பும். உங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் வரும். அது நல்லவையாகவும் இருக்கலாம், தடுமாற்றங்களாகவும் இருக்கலாம், தாமதத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு மனிதன் எப்படி எதிர்கொள்கிறான், எப்படியெல்லாம் அதுக்குள்ளே பூந்து நகர்ந்து அவனுடைய இலக்கை அடையிறான்றதான் வாழ்க்கைக்கான போராட்டம். அப்போ கும்பராசினர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கோட்டை விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே தன்னுடைய நிலைப்பாட்டில் நிலையாக நிற்பாங்க. அது சரியோ தவறோ ஆனால் அதுதான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் நிற்பாங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களே இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் மீது உள்ள தவறை ஏற்றுக்கொண்டு திருத்தி கொண்டவர்கள் கும்பராசிக்காரங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. குறிப்பாக தற்போதைய காலகட்டம் கடந்த சில வருடங்களாலே பயங்கர கோபத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களே தன்னோடு, அதாவது தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயே கோபத்தை கொட்டி தீர்த்திருப்பாங்க. நீங்கள் யார் கும்பராசிக்காரங்க, நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள். கடந்த சில வருடங்களாக அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஒருத்தர்கிட்ட பேசுகிற முறை எப்படி இருக்குது, அவங்க டைமுக்கு தூங்குறாங்களா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். கடந்த சில வருடமாக என்ன நடந்திருக்கு, சரியான தூக்கம் இல்லை, நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டுப்பாங்க, ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பாங்க நைட்டு 3 மணிக்கு, டைமுக்கு சரியாக சலுப்பாக சாப்பிடுவாங்க. அது எதுக்குடா சாப்பிட்றோன்ற மாதிரி அதே ஒரு பெரிய வேலையாக நினைக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. அதே போல் கோபங்கள், எதுக்கு கோபம் வருதுன்னே தெரியாத அளவுக்கு தன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது கூட கோபத்தை கொட்டி தீர்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களாம் இன்றைக்கி கடந்து இப்போ தான் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு புரிதலும் கடந்த பல வருடங்கள் நடந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இவர்கள் வாழ்க்கைக்கான அனுபவங்கள். கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு உண்மையை புரிய வச்சுருப்பார். அதை புரிஞ்சுக்கிட்ட கும்பராசிக்காரங்க மட்டும்தான் இனிமேல் எந்திரிச்சு நிற்பாங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கும்பராசினரில் இனி யாருங்க விட்ட இடத்த பிடிப்பாங்க, இனி யாருங்க எந்திரிச்சு நிற்பாங்க, இனி யாருங்க மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை திரும்பியும் அமைச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நல்ல வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் தான் இவர்கள். இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கும்பராசி. அதனால தான் இந்த ராசிக்காரர்கள் பதிவுகளே நான் ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவேன். எல்லோரும் இவங்களை பார்த்து தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, காப்பி அடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அப்படி எல்லோரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய இடத்துல இருந்தவர்களாக தான் நிச்சயமாக கும்பராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. குடும்பத்திலேயே எல்லாத்தையும் இழுத்து பிடித்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதாகட்டும், ஒரு நல்ல விஷயம் எல்லாமே அப்படி முன்னாடி நின்று பண்ணும் பொழுது நிறைய பேருடைய பார்வைகள், நிறைய பேர் இவங்க மேலே இருந்தது, இவங்க மேலே ஒரு வைத்தறிச்சல் படுறது, இதெல்லாம் நடந்திருக்கு நிறையா. இந்த ராசிக்காரருடைய ஜாதகம் நிறையா பார்க்குறப்ப ஐயா ஏகப்பட்ட கண் திருஷ்டி பிரச்சனை தான். நிறையா பேர் எங்கள் மேலே, எங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எவெல்லாம் நான் நல்லவன் நினச்சாங்களோ அவங்கெல்லாம் கூட என்னுடைய வாழ்க்கையை பார்த்து போராம்பட்டாங்க. இன்றைக்கி தடுமாறி இன்றைக்கி கும்பராசிக்காரங்க, அதாவது இவங்களுடைய பேச்சுக்கள், இவர்களுடைய செயல்களே இவர்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குற மாதிரி நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள் கடந்த சில வருடங்களில். இதுதான் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். அதாவது இன்னொரு மனிதன் ஒரு மனிதன் மீது ஒரு கெட்ட பெயரை உருவாக்குவதை விட அந்த மனிதனே தனக்கான கெட்ட பெயரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இருந்திருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் மனதளவில் அந்த டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க, மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் சரி, இனி நடந்து முடிஞ்சதை எதையும் போய் எவராலும் சரி செய்ய முடியாது. இனி வரக்கூடியதை நல்லவையாக அமைத்துக் கொள்பவர்களே புத்திசாலிகள். அப்போ கும்பராசிக்காரங்க இனிமேல் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொன்றும் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேனே, கடந்த காலங்களில் கஷ்டத்திலும் வேதனையிலும் யாரெல்லாம் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, எதற்காக இந்த சூழ்நிலை வந்தது, எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க. ஐயா, ஒரு மனிதன் நல்ல நிலைமையில் செல்வ செழிப்போடு வீடு, காரு, சொந்த பந்தம், வசதி, பணத்தில் பேங்க்கில் நிறைய பணம் போட்டு வச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு இருக்கிறப்பெல்லாம் நமக்கு பல உண்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் தெரியவே வராது. அப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும்.
யாருனாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் பேசுவாங்க. எந்த சொந்தக்காரங்களாலும் வந்து நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஓடி வந்து நிற்பாங்க. எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் எவன் ஒருவன் அவன் வாழ்வில் படாத பாடு ஒரு கஷ்டத்தையும் வேதனையும் சந்திக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் கண் திறந்து பார்க்கும் பொழுது அப்போ வந்து அந்த மனிதனுக்கு எதுவெல்லாம் சாதகமாக நிற்கிறதோ, ஆறுதலாக நிற்கிறதோ, அதுதான் உண்மையிலே விலைமதிப்பற்ற உறவுகள், விலைமதிப்பற்ற நண்பர்கள், விலைமதிப்பற்ற சொந்த பந்தங்கள். எல்லாமே அதுதான். அந்த நேரத்தில் ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வலுவாக நல்லது கொடுக்குறத உங்கள் பக்கம் வந்தால் அதுதான் உண்மையான வேல்யூபிளான சிந்தனைகள். அப்போ மனிதர்கள், பொருட்கள், சிந்தனைகள் இவை எல்லாமே நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் எவையெல்லாம் உங்கள் அருகில் உள்ளதோ அவையே உண்மையானவை, நிலையானவை. மற்றவை எல்லாம் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து வரும் போகும், நிரந்தரமாக நிற்காது. இதை வந்து கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? தற்போதைய காலநிலை எப்படிங்க? கிரகங்கள் ரீதியாக ஏதாவது நல்ல பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் 15 நாட்கள் 3ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறார். பின்னர் அங்கு செவ்வாய் போய் சேர்றார். 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அங்கே 1 மாதம் இருப்பார். 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இதில் நான் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கும்பராசிக்கார நண்பர்களே, இதை நான் அலட்சியமாக நினச்சிடாதீங்க. இப்போ நான் சொல்கிற வார்த்தையை இனி யார் யார் கூடலாம் சேர போகிறீங்க, இனி யார் யார் கூடலாம் பேச போகிறீங்க, என்னென்ன விஷயத்தை பற்றி சிந்திக்க போகிறீங்க, என்னென்ன செயலில் முயற்சியில் இறங்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இனிமே நீங்கள் வாழ்வில் முன்னேறுவதும் அல்லது முன்பை இருந்த சூழ்நிலையை விட இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதும். இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், பழகக்கூடிய நபர்களை பொறுத்து தான் அமையப்போகுது. ஆகவே இந்த கும்ப ராசிக்காரர்கள் இந்த பதிவை யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ, நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கஷ்டப்படக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற நபராக இருந்தாலும் சரி, இந்த காலநிலை மிக மிக முக்கியம். இனி நீங்கள் பேசக்கூடிய, பழகக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. இனி தேவையற்ற நட்புகளோ, சவகாசங்களோ, இல்லை தேவையற்ற சிந்தனைகளோ எதுவுமே உங்களுக்கு ஆகவே ஆகாது. இனிமேல் ஏற்கனவே அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சில நபர்கள், அப்படிப்பட்ட சில சிந்தனைகள் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு, என்னத்தை கொண்டு வந்து உங்கள் லைஃப்பில் கொடுத்துச்சுன்றதை நீங்கள் லைவாகவே பார்த்துட்டீங்க. இனியும் அதற்கு இடம் தர வேண்டாம். இனி நீங்கள் ரொம்ப வலுவான சிந்தனையோடு நல்லது நடந்தே தீரும், இனியாவும் நல்லதே நடக்கும்ன்ற ஒரு தீர்க்கமான முடிவோடு நீங்கள் அடியெடுத்து வைத்தால் மட்டுமே இனி நீங்கள் விட்ட இடத்த பிடிப்பது சாத்தியம். சனி பகவானுடைய அருளை பெற்றவர்கள் நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கஷ்டங்கள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நான் மகரம், கும்பம் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ராசிக்காரங்களாம் நான் ஆரம்பத்தில் அதான் சொல்லுவேன், லைஃபு கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்த கஷ்டம் என்ற வார்த்தையை வந்து ஐயோ எப்பா என்னப்பா அந்த கஷ்டன்றதை விட அதை சூழ்நிலையாக பாருங்கள். அந்த சூழ்நிலை என்ன உணர்த்த வருதுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், லைஃப்பில் அடுத்த கட்டம் போயிடலாம். அங்கே உங்களுக்கு உண்மைகள் தெரிஞ்சிடும், பொய்கள் எது பொய் எது உண்மைன்றதை புரிஞ்சுக்குவீங்க, யார் சரி யார் தவறுன்றதை புரிஞ்சுக்குவீங்க. முதல்ல நீங்கள் யாருன்றதே முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. இங்கே நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய உண்மைகளை தேடிட்டு இருக்கோம், வெளியே இருக்கக்கூடிய ரகசியங்களை தேடிட்டு இருக்கோம். நிறையா சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்குது, நம்ம நினச்சது நடக்க என்னென்னப்பா வழி இருக்குதுன்னு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் தேடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தேடாத ஒரு இடம், எல்லோரும் கவனிக்க மறந்த ஒரு இடம், அங்கே தான் இதுக்கான எல்லா உண்மையும் ஒளிஞ்சிருக்கு. அதை தான் இங்கே யாரும் கவனிக்க மறந்துட்டாங்க, யோசிக்க மறந்துட்டாங்க, அந்த இடத்த தேட மறந்துட்டாங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள தான். நீங்கள் தான் அது. நீங்கள் இங்கே விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ தேடிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்கார நண்பர்களே, நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கீங்க. இருக்கிற இடம் எது தெரியுமா? உங்களுக்குள்ள தான். நீங்கள் என்னென்ன விஷயத்தை நம்புறீங்களோ, எதையெல்லாம் முடிவு செய்கிறீங்களோ, எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ, அது பற்றின விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ கும்பராசினரை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மன தெளிவோடு, திரும்பவும் சொல்கிறேன், இனி உங்கள் சவகாசங்கள் ரொம்ப முக்கியம். தேவையற்ற நபர்களிடம் விலகி ஓடிடுங்க. துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி ஒரு கும்பிடு போட்டு ஆளை விட்றா சாமின்னு ஓடிடுங்க. வேண்டாம். இனி தேவையற்ற நெகட்டிவான நபர்களுடைய சிந்தனைகளோ, அவங்க காற்று கூட உங்கள் மேலே பட வேண்டாம். குறிப்பாக சோம்பேறித்தனம் இந்த நேரத்தில் வேண்டவே வேண்டாம்.
எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கிக்கோங்க. அதே போல் அளவுக்கு மீறி யோசிக்கக்கூடிய அந்த குணத்தையும் மாற்றிக்கோங்க. குறிப்பாக அளவுக்கு மீறி யோசிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் குழப்பத்திற்கு சென்று எந்த விஷயத்தையும் கடைசி வரைக்கும் செய்ய முடியாமல் போயிடுறாங்க. சரிங்களா? 7ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதால் அந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே, ஏற்கனவே கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே என்ன நான் சொல்கிறது, பார்க்காத சண்டைகள், பேசாத வார்த்தைகள், சந்திக்காத பிரிவுகள் எவ்வளவோ வந்துருச்சு. கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்களே சொல்லுங்கள். கணவன் மனைவி திருமணமாகி இருக்கீங்கன்னா கடந்த பல வருடமாக என்ன நடந்துகிட்ருக்கு? எவ்வளோ பேருடைய பார்வைகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மேலே பட்டிருக்கு தெரியுமா? இதை நான் இந்த கும்பராசிக்காரங்க ஜாதகம் நிறைய பேர் பார்த்ததன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஐயா, நான் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் 100% நீங்கள் இதை நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, கும்பராசினருடைய திருமண வாழ்க்கை மீது நிறைய பேருடைய கண் பார்வைகள் இருக்கும். நிறைய பேர் உங்கள் லைஃப்பை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 95% இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். இது கடவுள் கொடுத்த, கடவுள் அமைத்து வைத்த மேடை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அந்த திருமண வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க. கடவுள் கொடுத்த உறவாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாட்களும் வருடங்களும் செல்ல 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 என்ன ஆகுதுன்னா, அதை நான் தான் சொன்னேன்ல, ஒரு குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கட்டி குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சவங்களே இந்த கும்பராசிக்காரங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலையும் இவங்க முன்னின்று எல்லா விஷயத்தையும் யோசித்து பண்ண எல்லாருடைய பார்வைகளும் இவங்க மேலே விழுகுது. ஐயா, இந்த காலத்தில் குடும்பங்களுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறவங்க வந்துட்டாங்க. என்னத்தை சொல்ல, எங்கே போய் இந்த கவலையை சொல்கிறது, எங்கே போய் நம்ம புலம்புறது? இங்கே என்னதான் ஜோதிடங்கள், சுயஜாதகங்கள் பார்த்து பரிகாரங்கள், வழிபாடுகள்னு சொல்லி எல்லாம் போய் நம்ம பண்ணி பார்த்து அதுக்கான முயற்சிகளில் இறங்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களால் வரக்கூடிய அந்த வேதனைகளும் சோதனைகளும் சொல்லில் அடங்காதவை. அங்கே அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது? என்னைக்கு தான் சில நபர்கள் திருந்துவாங்கன்ற மாதிரிலாம் சில நபர்கள், சில குடும்பத்தெல்லாம் இவங்கெல்லாம் சில கேட்டகரி நபர்கள்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. ஐயா, எங்கள் வீட்டிலலாம் இவங்களாம் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்க, ஐயா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்ன நபர்கள்லாம் இருக்காங்க. அப்போ ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டாங்க. அதனால தான் நான் கும்பராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வாட்டையும் சொல்கிறேன், ஐயா, உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா தயவு செஞ்சு அது உங்கள் கண்ணுக்கு தெரிய வருதுன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துதுன்னா, யாரோ ஒருத்தர் மூலமாக அது உங்களுக்கு சொல்லுதுன்னா, நீங்கள் அது உண்மைன்னா சரி பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கோங்க, கொஞ்சம் இறங்கி போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக மாறக்கூடிய தருணம் எது? தன் மீது உள்ள தவறை புரிந்து கொண்டு அதை சரி செய்து கொள்பவன் தான் சிறந்த மனிதனாக மாறுறான். அந்த இடத்துல ஈகோ, வீம்பு, கோபம், நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறதுன்றது எல்லாமே அந்த நேரத்தில் வேணால் பெருசாக தெரியலாம். ஆனால் எதிர்காலத்தில் ஒரு நெல்மணி அளவு கூட, குண்டுமணி அளவு கூட அது நல்லது கொடுக்காது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க, சிந்தனைகளை நேர்மறையாக வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் அந்த முருகன் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சனி பகவான், திரும்பவும் சொல்கிறேன், மனசை பார்த்து தான் லைஃப்பை மாற்றுவார். கஷ்டத்தை கொடுத்து தான் பின்னாடி லைஃப்பை மாற்றுவார். அந்த கஷ்டத்தில் அவர் சொல்ல வரக்கூடிய வாழ்க்கைக்கான பாடத்தை புரிந்து கொள்ளும் நபராக நீங்கள் இருந்துட்டிங்கனாவே போதும், நல்லதை அடைஞ்சிருவீங்க. ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கும்பராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்க அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்காதும் அந்த குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கணும். அந்த குடும்பத்தில் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்றதை புரிஞ்சு அவங்களுக்கு இந்த குடும்பத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பற்றியும் முன்னேற்றத்தின் பற்றியும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நான் சொன்னேன். அந்த பொறுப்பை தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க ஏற்றுக்கோங்க. எந்தெந்த குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க இருக்கீங்களோ அந்த குடும்பத்தின் மீது அன்பு பாசம் கொண்ட நபராக அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏன்னா உங்களோட சிறந்த நபர்கள் இல்லை குடும்பத்தை வழிநடத்த, குடும்பத்துக்கு நல்லது கொண்டு போக. அதனால தான் அப்படிப்பட்ட நபராக இருக்கிற நீங்களே கோவப்பட்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்ற பலருடைய மனதை புண்ணாக்கிடுது. பலரும் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், கும்பராசிக்காரங்க நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அமைதியாக இருந்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இப்போ அமைதியாக இருந்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. உங்களுக்கான வாழ்க்கை வெற்றிக்கான ஒரு சக்ஸஸ்க்கான பாதை என்னென்னா அமைதியை தான். அமைதியோடு இருந்து எங்கே பேசணுமோ அங்கே பேசி முன்னேற்றத்தை நோக்கி குடும்பத்தையே முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அது இல்லாமல் நான் ஒவ்வொரு பதிவுலையும் என்ன சொல்லியிருக்கேன், எந்தெந்த குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க இருக்கலாம், அந்த கும்பராசிக்காரங்க அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்கனாவே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கும்.
இதுதான் உண்மை. நீங்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் வீட்டில் இருக்காங்களா, அவங்க தாங்க அந்த வீட்டுக்கே மகாலட்சுமி. அவங்க அழுகக்கூடாது, அவங்க கவலைப்படக்கூடாது, அவங்க ஒரு மனசு உடஞ்சி போய் மூலையில் உட்காரவே கூடாது. அது குடும்பத்துக்கே ஆகாது. அவங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷத்தோடு இருக்கணும். அதே போல் கும்பராசியில் பிறந்த பெண்கள் நீங்களும் கோபத்தை கட்டுப்படுத்தி மற்றவர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக அடுத்த கட்ட நல்லதை நோக்கி நகர வேண்டும். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.